ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆக்டிவிட்டி டயக்ராம் வந்து பார்க்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் பாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாசிபிலிட்டி பாத் என்னென்னு பார்க்கலாம். அதில் கிரிட்டிக்கல் பாத் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? பாசிபிலிட்டி பாத் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ள பார்த்து என்ன அப்படின்னா 1 2 3 5 7 8 ஓகேங்களா? அப்போது அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அதில் இருக்க டியூரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அப்போ வந்து 5 days இப்போ வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த 5 அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல 3 அதுக்கப்புறம் வந்துட்டு 5 அதுக்கப்புறம் வந்துட்டு 2 அண்ட் தென் வந்து 2 இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து 17 days கிடைக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ ஃப்ளோட் வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பாத் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் கிரிட்டிக்கல் பாத் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ளோட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது 1 2 3 5 இப்போ வந்து டேரெக்டாக வந்து 7 8 போட்டோம்ல. இப்போ வந்து 5 6 7 8 அப்படின்னு சொல்லி போடலாம். அதுக்கடுத்து வந்துட்டு இதில் வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். 5 அதுக்கடுத்து 3 5 அண்ட் தென் வந்துட்டு 5 இருக்குது. அதுக்கடுத்து 3 7 2 இந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்து அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 25 days. அப்போது 25 days வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்த பாத் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1 2 3 அந்த வந்துட்டு 6 அண்ட் 7 8 ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து 5 அப்படியே போகாமல் 6 7 8 1 2 3 அந்த வந்து 6 7 8 ஓகேவா? அது போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அதோட டியூரேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது 5 3 அண்ட் தென் வந்துட்டு 5 அண்ட் தென் வந்து 7 அதுக்கப்புறம் வந்துட்டு 7 அண்ட் தென் வந்து 2 7 7 2 அப்போ வந்து 24 days வருது. அடுத்து பார்த்து என்னென்னு பார்க்கலாம். 1 2 4 அண்ட் தென் 6 7 8 ஓகேவா? இந்த இதில் வந்துட்டு 3 வந்து விட்டுட்டு அதுக்கடுத்து 4 6 7 8 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து அதோட டேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 20 days வருது. ஓகேங்களா? அதோட டியூரேஷனோட டே வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 20 days வருது. இப்போ வந்து எது கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லாங்கஸ்ட் பாத் ஆஃப் டியூரேஷன் இருக்கு இல்லையா? அதான் வந்து கிரிட்டிக்கல் பாத்து. ஸோ அப்போ வந்து இதில் இருக்கிறதுலே வந்துட்டு எது வந்து லாங்கஸ்ட் பாத் இப்போ ஃபஸ்ட் பாத்துக்குரிய இது வந்து டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 17 days வந்து இருக்குது. அடுத்து செகண்ட் பாத்துக்குரிய டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25 days வருது. அடுத்து தேர்ட் பாத்துக்குரியது 24 வருது. ஃபோர்த் பாத்துக்குரியது 20 days வருது. ஓகேங்களா? இப்போ இதில் எது லாங்கஸ்ட் டியூரேஷன் 25 days தான் வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன். ஸோ தேர்ஃபோர் இது வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படி கிரிட்டிக்கல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கிரிட்டிக்கல் பாத்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ளோட் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த 25ல் இப்போ நம்ம வந்து 25 days வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும். ஆக்சுவலாக வந்து முடிக்கணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் வந்து என்ன அப்படின்னா 25 days கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ வந்து கிரிட்டிக்கல் பாத்தோட ஃப்ளோட் வந்து எவ்வளோனா 0 days. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு இந்த இப்போ வந்து ஆக்சுவலாக டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 days வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து முடியுது. ஆனால் நம்ம வந்துட்டு 70 daysலேயே முடிச்சிடறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 17லேருந்து 25 மைனஸ் பண்ணணும். அப்போது 17லேருந்து 25 மைனஸ் பண்ணால் என்ன 8 days வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து தேர்ட் பாத்துக்குரிய ஃப்ளோட் எவ்வளோ அப்படின்னா இப்போ 25 daysல வந்துட்டு லாங்கஸ்ட் பாத் டியூரேஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்துட்டு 24 daysலேயே வந்து முடிஞ்சிருது. அப்படிங்கும்போது ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 day. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு கிரிட்டிக்கல் பாத்தோட டியூரேஷன் வந்து எவ்வளவு 25 days. அப்போது இதில் வந்து இருக்கிற ஃப்ளோட்டோட டியூரேஷன் எவ்வளோ 5 days. ஓகேங்களா? அப்போ வந்து இதில் வந்து கிரிட்டிக்கல் பாத் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 2 3 5 6 7 8 ஓகேவா? அப்போ வந்து ஃப்ளோட் வந்து எவ்வளோ அப்படின்னா 0 days. அப்போது நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ 6. என்னென்ன கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா ABDGIJ இது 4 தான் வந்துட்டு இது 6 தான் வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து டோட்டல் ப்ராஜெக்டோட டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25 days. இப்போ வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளேவும். இப்போ கிரிட்டிக்கல் பாத் என்ன 1 2 3 இது இருக்கு இல்லையா? இப்போ ABDGIJ ஓகேவா? அடுத்த கால்குலேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்த கால்குலேஷனுக்கான ஃப்ளோட் டயக்ராம். ஓகேவா? இதில் வந்து பாசிபிலிட்டி பாத் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிரிட்டிக்கல் பாத் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பாத் பார்க்கலாம். 1 2 4 அண்ட் தென் 5 6 ஓகேவா? இதான் வந்து பாசிபிலிட்டி பார்த்து அதில் வந்துட்டு இருக்கிற டியூரேஷன் என்னென்னா அப்படின்னா 5 4 7 2 இதை 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கிற இது வந்து 18 days. ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எது கிரிட்டிக்கல் பாத்துன்னு கண்டுபிடிக்க முடியாது. ப்ளஸ் ஃப்ளோட் எவ்வளோ அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த பாத் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 அப்போ 1 2 3 இந்த பக்கம் வரும் 4 5 1 2 3 அதுக்கடுத்து இந்த இடத்துல டம்மி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற இந்த லைனை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இந்த லைனை வந்து நம்ம வந்து
கன்சிடர் பண்ணால் விட்டுறக்கூடாது, கம்பல்சரி கன்சிடர் பண்ணணும். அப்போ 1 2 3 4 3க்கு அப்புறம் தான் 4, ஏன்னா லாஜிக்கலாக வந்து அதான் வரும் 4 அண்ட் தென் வந்து 5 அண்ட் தென் வந்து 6. ஓகேவா? அப்போது 1 2 3 4 5 6 அப்படி வரும்போது அதுக்குரிய பாத் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5 அண்ட் தென் 5 அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து 0 ஃப்ளோட் தான் வந்துருக்குது. 4 அதுக்கடுத்து 7 அண்ட் தென் வந்து 2. இதனால் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற வேல்யூ அப்படின்னா 19 டேஸ் வந்து வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த பாத் வந்து பார்க்கலாம். 1 2 3 5 6. ஓகேவா? இப்போ வந்துட்டு அதோட ஃப்ளோட் எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு 5 5 3 அண்ட் தென் வந்து 2. இது எல்லாமே வந்து ஃப்ளோட்க்குரிய இதெல்லாமே வந்துட்டு அந்த டியூரேஷன். ஓகேவா? அந்த டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 டேஸ் இருக்குது. அப்போ வந்து இதோட டியூரேஷன் வந்து 15 டேஸ் இருக்குது. இப்போ எது கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19 டேஸ் உடைய தான் கிரிட்டிக்கல் பாத். அப்போ இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட் வந்து 0வாக தான் இருக்கும். ஆனால் மிச்ச பாத்தில் எல்லாமே வந்து 18 டேஸ்லேயே முடிச்சிடுறோம். அதுக்கடுத்து வந்து 15 டேஸில் முடிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து 90 டேஸில் முடியுது அப்படின்னா இதில் வந்து ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 டேஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு 19 டேஸில் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஃப்ளோட் வந்து 1 டே வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து அப்போ வந்து இதுதான் வந்து கிரிட்டிக்கல் பார்த்து, இதுதான் வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ. ஓகேவா? அடுத்து கிரிட்டிக்கல் பாத் வந்து லாங்கஸ்ட் டியூரேஷன் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 1 2 3 4 5 6 இதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாத்து. அப்புறம் வந்துட்டு இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோட 5 நம்பர்ஸ் இருக்குது. ஏபி B' E and F அண்ட் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பார்த்தோம்? ஏபி இந்த சைடு தான் 1 2 3 4. அப்போ வந்து இந்த இடத்துல இல்லாத கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத வேல்யூ என்ன அப்படின்னா சியும் டியும் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. அப்போ நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சியும் டியும். ஓகேவா? அப்போ நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளவு 2 நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த 2 நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சி அண்ட் டி. அதுக்கடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் டைம். எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் வந்து 4 எஸ்டிமேஷன் ஆஃப் டைம் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் டைமு. இதில் வந்துட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் அப்படின்ட்டு இருக்குது. அடுத்து லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைம் இருக்குது. அந்த லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைமில் வந்து 2 இருக்குது. லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இதில் வந்துட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் பாஸ். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ரெண்டுமே வந்துட்டு பேக்வர்ட் பாஸ். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஐ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. அதுக்கடுத்து ஜே அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன வருது அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமும் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ எப்போவுமே வந்து டெய்லி ஈவெண்ட் கிட்ட தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம், ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் இது ரெண்டு இந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இண்டிகேட் பண்ணுறோம்னா TEIA. இப்போ ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் வந்து எப்படி இண்டிகேட் பண்ணணும்? ஐ அப்படிங்கிறதால இண்டிகேட் பண்ணணும். ஏர்லி அப்படிங்கிறதுனால வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு ஏர்லி அப்படிங்கிறனால அப்படின்றது போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்துட்டு இது வந்து என்ன ஈவெண்ட்டு? டெய்ல் ஈவெண்ட். ஓகேவா? இது வந்து ஹெட் ஈவெண்ட் கிடையாது. ஸோ அப்போனா டீனா இண்டிகேட்ஸ் வந்து ஏர்லியஸ்ட் டியூரேஷன். இது எல் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் டியூரேஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால ஐ அப்படிங்கிற வேல்யூ வந்து போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது ஜே வந்து வரும். ஸ்டார்டிங் அப்படின்னா ஐ வரும், ஃபினிஷிங் அப்படிங்கும்போது ஜே வரும். அப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் அப்படிங்கும்போது எல் வரும். அதுக்கடுத்து ஜே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் அப்படிங்கிறனால ஜே வரும். ஓகேவா? அடுத்து ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் டைமோட ஈவெண்ட் என்ன அப்படின்னா TEI. ஏர்லியஸ்ட் அக்கரன்ஸ் டைமோட ஹெட் ஈவெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு TEJ. லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைமோட டெய்ல் ஈவெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா TLI. ஆனால் லேட்டஸ்ட் அக்கரன்ஸ் டைமோட ஹெட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா TLJ. ஓகேவா? ஸோ அப்போது ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டைம் டியூரேஷன், டோட்டல் டைம் டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. இப்போது ஒரு ஆக்டிவிட்டியை வந்து எப்படி ஃபினிஷிங் டைம் மொத்தமாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நம்ம எந்த டைமில் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கால்குலேட் பண்ணிப்போம். ப்ளஸ் வந்து அது மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே தெரிஞ்சாலே அது வந்து அது எவ்வளோ டைமில் முடியுது அது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம்ஸ் ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டைம் டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னா என்ன, ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அப்படிங்கிறது எந்த டைமில் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இஸ் த ஏர்லியஸ்ட் டைம் பை விச் அன் ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட். அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பண்ணணும். ஆனால் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வராது. ஆக்டிவிட்டியோட டியூரேஷன்லையோ இல்லை ஷெட்யூல்லையோ இல்லை வந்துட்டு ப்ரோக்ரஸ்லையோ எதுலேயுமே வந்துட்டு வராது. ஸோ என்னென்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து இது பண்ணுறது, ட்ரைபேட் வைக்கிறது, அதுக்கடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்துட்டு
சில் லெவல் பார்க்குறது, இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இது வந்து ரெக்கனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சும்மா வந்து பார்க்குறது, கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஸோ இந்த ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி இஸ் த டைம் அட் விச் த ஆக்டிவிட்டி கேன் பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இது ஆக்டிவிட்டி தான் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். அதுக்கடுத்து ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் அப்படின்னா டைம் இஸ் த ஏர்லியஸ்ட் டைம் பை விச் அன் ஆக்டிவிட்டி கேன் பி கம்ப்ளீட்டட். அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் பாத் மாதிரி தான் இருக்கும். ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் அப்படின்னா வந்துட்டு ஏர்லியஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிரிட்டிக்கல் பாத்தோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே படிச்சிருக்கோம், அந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போ ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் இஸ் ஈக்குவல் டு ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டைம் டியூரேஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. அப்போது இது வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து இண்டிகேட் பண்ணோம், ஃபார்முலாவில் இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா டிஇஐ, டிஇஜே. ஏன்னா டிஇஜேன்னு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபினிஷிங்கை வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்படிங்கிறது வந்துட்டு ஏர்லி அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அப்படின்னா டிஇஐ. இதில் வந்து அப்படிங்கிறது ஏர்லி அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங் இண்டிகேட் பண்ணுது. டிஐஜே அப்படிங்கிறது டோட்டல் டியூரேஷன் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ டிஇஜே ஈக்குவல் டு டிஇஐ ப்ளஸ் டிஐஜே. ஓகேவா? அதுக்கடுத்து லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் பை விச் அன் ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட் வித்வுட் டிலே இன் த கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ளோட் வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கும் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு இடையில, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு இடையில வந்து ஃப்ளோட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து லேட் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு அந்த ஸோ அப்போ வந்து அந்த ஃபினிஷிங் மூலமாக அந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஃபினிஷ் பண்ணுறது லேட் ஆகிறது மூலமாக செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து தள்ளி போகுது, ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து தள்ளி போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி இன்னொரு ஆக்டிவிட்டியும் முடிகிறதுக்கு இடையில வந்துட்டு ஒரு டியூரேஷன் இருக்குங்க. அந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து டிலே பண்ணுறது மூலமாக செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா அது பேர் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். அது எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டார்டிங் டைம். எவ்வளோ லேட்டாக அந்த ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், மிச்சம் எல்லா வேலையும் வந்துட்டு அதுக்கு இடையில வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் வந்துட்டு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா? latest starting time is by which an activity can start without delay in the completion of the project. அதில் வந்துட்டு ஆனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுதான் வந்துட்டு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த ஆக்டிவிட்டியோட அந்த ஃபினிஷிங், அதாவது எண்டு ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது பேர் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா? இப்போ வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ப்ளஸ் மைனஸ் டைம் டியூரேஷன். ஸோ இது வந்து இன்னொரு ஃபார்முலா படி எழுதலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஈக்குவல் to latest starting time plus TIJ, total duration of the activity. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த latest starting time வந்து இப்படி வச்சுக்கிட்டு latest finishing time minus TIJ, ஓகேவா, equal to latest starting time. அதில் வந்து அப்படி கூட இந்த ஃபார்முலா வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் டிஐஜே, இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கிறோம். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் டிஐஜே. ஓகேவா?